அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? என்ன நடந்தாலும்? ஆமாம் மக்களே, அப்படி நன்றி சொல்லும்போது கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஒரு நன்மையான காரியங்கள் செய்வாரா செய்ய மாட்டாரா? படைத்தவர் அவர், அனைத்தையுமே பார்த்து கொண்டிருப்பார். அந்த பார்த்து கொண்டு இருப்பதில் தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிர். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் என்று பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 11, இறை வார்த்தை 5-7 முடிய. நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினாலேன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதை, அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாக அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையால்தான். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்பிக்கை தான். ஏனோக்கு இறைவனோடு நடந்தார். அவங்களுக்கு குடும்ப குட்டிலாம் இருந்தது, ஆனாலும் இறைவனை தேடிக்கொண்டே இருந்தார். எலியா எப்படி நெருப்பு குதிரையில் எடுக்கப்பட்டாரோ அதுபோல ஏனோக்கு இறைவனோடு நடந்தார். அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று யாருக்குமே இல்லை, விவிலியத்திலும் சொல்லப்படவில்லை. கடவுளோடு ஏனோக்கு நடந்தார். அதுதான். அப்போது நாம் கடவுளோடு இருக்கும்போது நாம் எந்த நிலையில் இருப்போம்? எல்லாமே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால்தான் கடவுளுக்கு நாம் உகந்ததாக வாழ முடியும். அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பிக்கை தான். அப்போது நம்மளை வலியுறுத்துறது என்ன? எது நடந்தாலும் நம்பிக்கையோடு அவரை பற்றிக்கொள். புரியுதா? என்ன நடந்தாலும். யாருக்குங்க நடக்கலை? யார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனால் எல்லாமே இருக்கும். அவரவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. அவரை தேடி போகும்போது கண்டிப்பாக இயேசு சொன்ன போல் என்னோடு கூட வருபவர்கள் துன்பம் சுமக்காமல் வர முடியாது. அவருடைய சிலுவையை சுமக்காமல். அவருடைய சிலுவை என்ன? நம்முடைய சிலுவைகள் என்ன? நம் குடும்பத்தில் உள்ளதுதான். பிறர் சிலுவையை நம்ம தோளில் வச்சுட்டு போகிறோமா? நம்ம சிலுவையை நம்மளால் சுமக்க முடியாது. பிறர் சிலுவையை தோளில் வச்சுட்டு போவோமா? அப்போது அவரை தேடும்போது அவர் கைமாறு தருவார் என்று தேடாமல் நம்பிக்கையோடு நம்மில் இருப்போர் நம்பிக்கையானவர் என்று நாம் தேடும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கப்படும், இல்லையா? அதான் நோவா காலத்துலேயும் கண்ணுக்கு புலப்படாது. ஏன்னா அழிக்க போகிறேன்னு சொன்னார். பாவம் பெருகுச்சு. பாவம் பெருகினால தான் அழிக்க போனார். உலகத்தையே அழிக்க போகிறேங்கார். ஆனால் அந்த உலகத்தையே அழிக்க போகும்போது நோவா குடும்பம் மட்டும் அவர் கண்ணுக்கு ஏற்படுதா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுல்ல. அதுபோல தாங்க நாமளும் அவர் கண்ணுக்கு ஏற்புடைய குடும்பமாக இருக்கணும். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அவருக்கு ஏற்புடையவராக இருக்கணும். நம்ம மட்டும் இருந்தால் போதாது. நம் பிள்ளைகள், நம் சந்ததிகள் எல்லாரும் இறைவனுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும். நம் அக்கம் பக்கம் இருப்பவர்களையே நாம் அவருக்கு ஏற்புடையவராக ஆக்க வேண்டும். மக்களே, இறைவனுடைய நம்பிக்கை என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அதில் ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். நாம் எப்பொழுதும் இறை அச்சத்தோடு இறைவனை மட்டுமே நாம் நம்பினால் நிறைவான ஆசீர் உண்டு என்பதை இறைவன் நமக்கு மெய்ப்பித்து காட்டுவார். அந்த காட்டுதல் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவார்த்தையின்படி உரைக்கப்படுது. அப்போ இந்த இறைவார்த்தை சொல்வதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏனென்ற உலகத்தையே கண்டிச்சார். இப்பவும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இடமும் அழிஞ்சிட்ருக்கு. எங்கெங்கெல்லாம் பாவங்கள் பெருகுதோ அங்கெங்கெல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லுகிறார், இல்லையா? நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? பாதுகாப்பாக இருக்கிறோமா? ஆம். ஏனென்றால் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நாம் பாதுகாப்பாக இருப்போம். நம்மளை அவர் பாதுகாப்பார், எந்நிலையிலும் பாதுகாப்பார். ஒருவர் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தால் அந்த ஒருவர் நிமித்தமாக அங்கு உள்ளார் அனைவரையும் பாதுகாப்பார் அவர், இல்லையா? அதுதான் இறைவன். இந்த இறை சிந்தனோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, கண்ணுக்கு புலப்பட்டவை புலப்படாதவை அனைத்தையும்
ஆமாண்டவரே கண்டுகொள்ளும்படியும் உணர்ந்து கொள்ளும்படியும் தேவரீர் எங்களை வழிநடத்துகிறீர். ஆனாலும் எங்கள் நம்பிக்கை அனைத்தையுமே உண்மைதான் இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை உற்று நோக்குகிறீர். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்பதை இறையச்சத்தோடு நாங்கள் வாழும்போது நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்கள் குடும்பங்கள் அனைவருமே அன்று யோசுவா சொன்னது போல் நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களும் மற்றவர்களும் இறைவனுக்கு பணி செய்யும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆமாண்டவரே, நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதை அனைத்தையும் மன்னித்து ஆமாண்டவரே, மீண்டும் மீண்டும் அந்த தவறில் நாங்கள் விழாதவாறு எங்களை பாதுகாத்து நீர்தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.